இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, தூத்துக்குடி மறை மாவட்டம் அழகப்பபுரம் புனித அந்தோணியாருடைய ஆண்டு பெருவிழாவை நிறைவாக ஆரம்பித்து இந்த இரண்டாவது நாளில் நற்செய்தியை அறிவிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்த புனித அந்தோணியாரை, அவருடைய வாழ்வை பற்றி உங்களுக்கு பல முறை மறையுரை ஆற்றியிருப்பார்கள். அதிலே நாம் எடுக்க வேண்டிய புள்ளி, நற்செய்தியின் மீது அவர் கொண்டிருந்த தாகத்தை, நற்செய்தியின் மீது அவர் கொண்டிருந்த ஆர்வத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய பகுதி அவருடைய சபை மாற்றம். அவர் அகுஸ்தினார் சபையிலே குருவானவராக சேர்ந்தார். அவருடைய தாகமெல்லாம் நற்செய்தியை அறிய வேண்டும், நற்செய்தியை வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான். பிரியமானவர்களே, அந்தோணியாருக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிடணும், ஆண்டவரை அறிஞ்சிக்கிடணும். இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் தூக்கி குப்பைன்னு போட்டுட்டு, பவுல் சொல்கிறார்ல, இந்த உலகம் முழுவதும் எனக்கு குப்பை, ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு ஒன்றே எனக்கு பொக்கிஷம். இந்த ஒரு தாகத்தில் இளம் வயதிலிருந்தே இந்த விவிலியத்தின் மீது, ஆண்டவரின் வார்த்தை மீது தாகம் கொண்டவராக நற்செய்தியை அறிய வேண்டும் என்கின்ற அக்கறையிலே இருக்கிறார். அப்போ அவருக்கு என்ன தோணுகிறதுனா, அகஸ்தினார் சபை. இந்த அகஸ்தினார் சபை என்பது நமக்கு இந்த வடக்கன் குளத்தில் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, மௌன மடம் அப்படின்னு சொல்லிட்டு, அது போன்ற ஒரு மடம், துறவர மடம், மாங்கு என்று சொல்லுகிறார்கள். எங்கேயும் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு உள்ளே போயாச்சுன்னா பைபிளு, ஜெபம், இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எப்பவும் பைபிள் வாசிக்கலாம், எப்பவும் ஜெபிக்கலாம். அந்தோணியாருக்கு பிடிச்சிருந்தது. அந்தோணியார் ஆண்டவரை அறிய வேண்டும் என்றால் விவிலியம் தெரிய வேண்டும் என்று சொல்லி இந்த விவிலியத்தை போய் அங்கே வாசிக்கிறார். தாகத்தோடு, கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவித்த தாகத்தோடு, இதோ கடல் முழுவதையும் குடித்து விட வேண்டும் என்று எப்படி ஒரு அகத்தியன் தாகம் கொண்டு கடலை குடிக்க ஆரம்பித்தானோ அதுபோன்ற தாகத்தோடு அந்தோணியார் விவிலியத்தை வாசித்து 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 தனது வாழ்வாக்கி கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, முதல் கட்டம் இதுதான், அறிதல். நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்றால் நற்செய்தியை அறிந்திருக்க வேண்டும். நற்செய்தியை அறியாதவர்கள் நற்செய்தியை அறிவிக்க முடியாது. அறிவித்தல் மட்டுமல்ல, வாழ முடியாது. எனவே விவிலியம் தெரிந்திருக்க வேண்டும் என்று படித்து விட்டார். இப்போ விவிலியத்தை வாசித்த பிறகு நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களால் சும்மா இருக்க முடியாது. அறியாதவன் உட்கார்ந்திருக்கலாம், ஏனென்றால் அதில் என்ன இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் இந்த விவிலியத்தை தயவு செய்து ஒரு முறை அட்டை வாசித்து பாருங்கள். ஒரு 25 to 30 முறை இந்த விவிலியத்தை மீண்டும் மீண்டும் ஒருவேளை வாசித்து பாருங்கள். 2 பக்கம் வாசித்தாலே ராத்திரி நல்லா தூக்கம் வந்துடும், கொட்டாவி வந்துடும். இந்த பைபிளை நான் அட்டை டு அட்டை, அதுவும் 35 தடவை 40 தடவை வாசிக்கவா? சாமி, பேசுகிறதுல ஒரு நியாயம் வேணும். பைபிளில் சில முக்கியமான பகுதிகளை வாசிக்க சொல்லுங்கள், வாசித்துட்டு போகிறோம். சில சமயம் வாசித்தா நமக்கு புரியாது. சாமி, பைபிளை மனப்பாடம் பண்ண முடியுமா, மனப்பாடம் பண்ண முடியாதா? என்ன நினைக்கிறீங்க? பைபிளை மனப்பாடம் பண்ண முடியுமா, மனப்பாடம் பண்ண முடியாதா? ஒருவேளை பைபிளை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொன்னால் இது ஓவர் கற்பனையாக தெரியலையா, இதெல்லாம் டூ மச்சாக தெரியலையா அப்படின்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? பிரியமானவர்களே, இந்த 12ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கல்ல நம்ம பிள்ளைங்க, ஏதாவது ஒரு சயின்ஸ் குரூப் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட புத்தகத்தை வாங்குங்க, அந்த புத்தகத்தை ஃபுல்லாக இப்படி பக்கத்தில் அடுக்குங்க, இந்த பைபிளையும் பக்கத்தில் வைங்க. எதில் ரொம்ப பெருசாக இருக்கும்? அது புத்தகம் இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும், பைபிள் இவ்வளோ தான் இருக்கும். அந்த புத்தகம் அத்தனையும் படித்து ஒரே ஒரு வருஷம் ஒரு மார்க் ஷீட்டில் மார்க் வாங்கிறதுக்காக போட்டு ட்ரைனிங் மேலே ட்ரைனிங் கொடுத்து இவ்வளவு உயரத்துக்கு புத்தகத்தெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியும்னா இந்த புத்தகத்தை மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமா? ஆனால் சாத்தா நம்மளை எப்படி சொல்லி வச்சிருக்கிறான்னா, இது ரொம்ப பெருசு, இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட மாட்டோம், இது படித்தா புரியுமா, இதெல்லாம் நமக்கு தெரியுமா, இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? ஆமாம், உன் பிள்ளை படிக்கிற பாட புத்தகத்தோட தானே பெருசா? நீங்களும் படித்து வந்தவங்க தானே, இவ்வளோ தவிர பெரிய பெரிய புத்தகமாக படித்து பாஸ் பண்ணி வந்து தானே உட்கார்ந்துருக்கிறீங்க. அதனால் மனப்பாடம் பண்ண முடியுமாங்கிறது முதல் கேள்வி. முடியுங்கிறது, பைபிளை முழுசாக மனப்பாடம் பண்ண முடியுங்கிறது நான் ப்ராக்டிக்கலாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனவே இந்த விவிலியத்தை நீங்கள் வாசித்து விட்டீர்கள் என்றால், இந்த இறை வார்த்தை உங்களுக்குள் வந்து தங்கிவிட்டது என்றால், எரேமியா புத்தகம் அழகாக சொல்லுகிறது, 20வது அதிகாரம் 15, 16, 17, 18 வசனங்களை எடுத்து வாசியுங்கள். எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டேன். இப்போது சும்மா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
பைபிளை படிச்சுட்டு நான் மாட்டில் கையை கட்டினனா, வாயை பொத்துனனா, வீட்டில் உட்கார்ந்து தியானம் பண்ணணும், அல்லது யார் கூட வம்பு தும்புக்கு போகக்கூடாது, யார்கிட்டையும் போய் எதுவும் நல்லது கெட்டது சொல்லக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு உட்காரணும்னு நினச்சோம்னா, உம்முடைய சொல் என்ன வார்த்தை? உம்முடைய சொல் இதோ என் இதயத்தில் பற்றி எரிகின்ற தீ போல உள்ளது. இறை வார்த்தை என்பது நமக்குள் பற்றி எரிகின்ற நெருப்பு போல இருக்கும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். உங்கள் விளக்குகள் தயாராக இருக்கட்டும், உங்கள் விளக்குகளில் எண்ணெய் நிறைந்திருக்கட்டும். திருப்பாடல் 118 சொல்லுகிறது, இறைவா உம்முடைய வாக்கு என் காலடிக்கு விளக்கு. விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா தானே வெளிச்சம் காட்ட முடியும். உங்கள் விளக்கு இதோ மேலிருந்து எரிகின்ற விளக்காக இருக்கட்டும். கட்டிலுக்குள் இருக்கின்ற விளக்காக வேண்டாம். உயரத்தில் வீட்டில் தண்டின் மீது ஊருக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிற கோபுரத்தின் உயரத்தில் மீது இருக்கிற விளக்கு போல இருக்கட்டும். விளக்கு எரிய வேண்டும் என்றால் இறை வார்த்தை என்கின்ற நெய், எண்ணெய் நம்முடைய இதயத்தில், நம்முடைய புத்தியில் இல்லை என்று சொன்னால் நம்முடைய விளக்குகள் அணைந்து விடும். வீட்டில் ஒரே இருட்டு, ஒரே சண்டை, என்ன பேசணும்னு தெரியல, தப்பு தப்பாக பேசியிருந்தோம், எப்படி வாழணும்னு தெரியல, ஏமாந்து போகிறோம், கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம், ஏமாந்துட்டு இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களை ஆசையாக வளர்க்குறோம், என்ன மாதிரி பிள்ளை வளர்ந்துருக்குன்னு தெரியாமல் வீட்டில் கடைசியில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கலையா? பிள்ளைக்காக அள்ளி அள்ளி காசை லட்சமாக செலவழிச்சிட்டு அவன் இவ்வளோ காணு மார்க் வாங்கிட்டு வந்துடுவான், இவ்வளோ பெரிய வேலைக்கு போயிடுவான், இப்படி வந்துடுவான்னு நினச்சிட்டு கடைசியில் அந்த குழந்தை தவறான வழியில் போய் நிற்கிது. ஐயோ 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 அவமானம்னு தலையில் முக்காடு போட்டுட்டு நம்ம உட்காரலையா? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, வெளிச்சம் இல்லாத விளக்கு, வெளிச்சம் இல்லாத வீடு, வெளிச்சம் இல்லாத குடும்பம், இருளடைந்த குடும்பம், பாழடைந்த குடும்பம், பாழடைந்த உள்ளங்கள் இன்றைக்கு அதிகம். காரணம் ரொம்ப சிம்பிள், எளிது. விளக்கு என்றால் என்ன? இந்த நற்செய்தி என்பது ஒரு பற்றி எரிகின்ற தீ என்று நமக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். எனவே இந்த விவிலியம் என்பது பற்றி எரிகின்ற நெருப்பு. அதைத்தான் எரேமியா சொல்லுகிறார் 20வது அதிகாரத்திலே, உம்முடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் பற்றி எரிகின்ற நெருப்பு போல் இருக்கிறது. இதை சும்மா உட்கார்ன்னு சொன்னா என்னால் முடியல, அது என்னுடைய எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கிறது. தூய அந்தோணியார் இந்த விவிலியம் முழுவதையும் வாசித்தவுடன் அவருக்குள் ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்தது. என்ன எழுச்சி அப்படின்னா, அகுஸ்தினார் சபையிலிருந்து அந்தோணியார் எந்த சபைக்கு மாறினார்? பிரான்சிஸ்கன் சபைக்கு மாறுகிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எதுக்காக மாறினார்? எனக்கு இந்த சபையில் ஒழுங்காக சாப்பாடு போட மாட்டேங்காங்க, எனக்கு இந்த சபையில் ஒழுங்காக வெளியில் போகிறதுக்கு வண்டி தர மாட்டேங்கிறாங்க, இந்த சபையில் எனக்கு பேசுறதுக்கு செல்ஃபோன் தர மாட்டேங்கிறாங்க, இந்த சபையில் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னாக்கி என்னைய கீழே போட்டு மிதிச்சிருவாங்க, எனக்கு பதவி தரல, பட்டம் தரல, அதிகாரம் தரல அப்படின்னு சொல்லி மாறினாரா? இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு அல்லது கல்யாணம் கட்டி பொண்ணை கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு எதற்காக பிரிவினைகள் நடக்கிறது? எனக்கு சுதந்திரமே இல்லை, எனக்கு வாழ்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தி வரப்படவில்லை. குடும்பம் அப்படி தானே போகுது. பையனை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டீங்க, டே இங்கேருந்து படித்தா நல்லா ஒசருவோடா அப்படின்னு சொல்லி பையன் ஹாஸ்டலை விட்டு ஓடி வந்துடுறான். ஏன்டா ஓடி வந்துட்டு அப்படின்னு கேட்டா அங்கே ஃபேனே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேக்கு. 4 பிள்ளைங்களை சிஸ்டர் வந்து கூப்பிடுறாங்க, நீ கான்வென்ட்டுக்கு வாரியாமா அப்படின்னு. கான்வென்ட்டுக்கு வந்தால் செல்ஃபோன்லாம் பயன்படுத்தக்கூடாதாமே, பிறகு எப்படி நான் கான்வென்ட்டுக்கு வருவேன்? சொல்லலையா? பையங்களை ஏன்டா சாமியாருக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டா உடனே அவன் என்ன சொல்கிறான்? சாமியாருக்கு வந்துட்டு என்ன ஃபாதர் செய்ய முடியும்? எனக்கு BMW காரில் போகணும், KTM பைக்கில் அப்படியே சகன்னு நான் சுற்றணும், அப்படியே என்னை பார்த்தா ஊர் மூக்கு மேலே விரல வைக்கணும், என் வாழ்க்கை முறையே வேற. உங்களை மாதிரி இப்படி உட்கார்ந்துக்கிட்டு ஊருக்குள்ளே இதெல்லாம் ஆகுமா? சொல்கிறானா சொல்லலையா? பிரியமானவர்களே, அந்தோணியாரும் அப்படி ஒரு காரணத்தை சொல்லியா வெளியில் போனார்? பிரியமானவர்களே, நற்செய்தியை நீங்கள் அறிந்து விட்டீர்கள் என்றால், உங்கள் உள்ளத்தில் விளக்கு எரிந்து விட்டது என்றால், பாதை எது, பயணம் எது என்பது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். மொரோக்கோ தீவிலிருந்து யோசிச்சு பாருங்க, ஒரு 5 சாமியாரை கொண்டாந்து புணமா போட்டாங்க. மொரோக்கோ தீவிலிருந்து கப்பலில் கொண்டாந்து இறக்குறாங்க, ஊரே போய் வேடிக்கை பார்க்குது. அந்தோணியாரும் கேள்விப்படுறாரு, போய் உடனே வேடிக்கை பார்க்குறாரு. கொடுமையாய் கொலை செய்யப்பட்ட 5 உடல்கள். என்ன காரணத்திற்காக? நற்செய்தியை அறிவித்தார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக. எடுத்தேன் பாரு ஓட்டம், 5 பேர் செத்து கிடந்தான். இனிமேல் நற்செய்தியை வாசிக்கவே கூடாதுடா, இந்த நற்செய்தியை வாசித்தோம்னா நம்ம வாழ்க்கையும் இந்த மாதிரி செத்து சுண்ணாம்பாயிரும்டா. ஆண்டவனே நல்ல வேளை அகுஸ்தினார் சபையில் சேர்ந்தோம்டா, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் போனோமா, சோத்தை தின்னமா, பைபிளை தூக்கி தலைக்கு வச்சோமா, தூங்கினமான்னு இருக்கட்டும்னா போய் உட்கார்ந்தாரா? எப்படி? உடனே போய் சபை தலைவருக்கு கடிதம் எழுதுகிறார், ஐயா
என்னையும் மொரோக்கோ தீவுக்கு அனுப்புங்கள், நானும் இவர்களைப் போல நற்செய்திக்காக உயிரை கொடுக்க வேண்டும். இது தைரியம், இது மீட்பு, இது விடுதலை. தன் வாழ்வை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அழிந்து போகிறான். தன் உயிரை அழித்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்காய் வாழ்வேன் என்று சொல்லுகிறவன் வாழ்கிறான். ஏசுநாதர் சொல்றார் வசனம் தானே. நற்செய்தியின் பொருட்டு நீ அனைத்தையும் இழந்து விடுவதற்கு தயாராக இரு, உனக்கு எல்லாம் 100 மடங்கு கொடுக்கப்படும், மறுமையில் நிலை வாழ்வு கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்தோனியாருக்கு சாவே கிடையாது. அந்தோனியார் உடனே போய் சபையில் சொல்லுகிறார். அவங்க சொல்றாங்க, தம்பி கஷ்டம், நம்ம சபையில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது, இது மௌனமுடம் மாங்கு, உள்ள வந்தியா, ஜோம் பண்ணியா, தியானம் பண்ணியா, பைபிளை வாசித்தியா, என்னால் முடியலையே, என்னால் முடியல, உள்ள தாகம் தவித்து கொண்டிருக்கிறது, இந்த இறை வார்த்தையை போய் சொல்லியே ஆக வேண்டும். நல்லா கவனிக்கணும், ஆண்டவரின் வாக்கை சொல்ல வேண்டும். யாருக்காக? கடவுளின் பெருமைக்காக, கடவுளை பெருமைப்படுத்துவதற்காக, ஆண்டவரை போற்றி புகழ்வதற்காக. அதனால இந்த சபையில் முடியாதா? அப்போ எந்த சபையில் செத்து வந்தானோ அந்த சபைக்கே போகிறேன். போய் கடிதம் கொடுக்கிறார், உள்ளே சேருகிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே விவிலியத்தை நீங்கள் அறிந்திருந்தால் விவிலியம் உங்களை வீணாக விடாது. உங்களை வாழ்வுக்கான பாதை எதுவோ அதிலே சரியான முறையிலே கடத்தி கொண்டு போகும். எனவே நற்செய்தியின் மீது, நற்செய்தி அறிவிப்பதில் மீது அந்தோனியார் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் என்று சொல்லி நம்முடைய இந்த திருவிழா மறையினுடைய பிரசங்கத்தின் மையப்புள்ளி இதுதான். நற்செய்தியை அறிவிப்பதில் சாகும் அளவிற்கு, தனக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்லை என்கின்ற அளவிற்கு அந்தோனியார் ஆர்வம் கொண்டிருந்தார். இப்ப நல்லா கவனிக்கணும், இவ்வளவு காணும் ஆர்வமாக இருந்த அந்தோனியார் போய் பிரசங்கம் வைக்க போறாரு, ஊர் ஊரா போறாரு. நிறைய பேருக்கு அவர் பிரசங்கம் பிடிச்சிருக்கு, அவரை ஏ அப்பா அப்படிங்கிறாங்க, கொண்டாடுறாங்க. பாதி ஆட்கள் சொல்றாங்க, என்னையா பேசுறான் சும்மா. ஆனா அந்தோனியார் பைபிளை எடுத்து ஒவ்வொரு வரி 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 வரியா விளக்கம் கொடுக்கிறார். அந்தோனியாரின் மறையுரையில் ஆற்றல் எங்கிருந்தது என்றால், அந்த சொற்கள் அனைத்தும், அவர் பேசிய மறையுரையின் வார்த்தைகள் அனைத்தும் விவிலியத்திலிருந்து மட்டும்தான் வந்ததை தவிர வேற எந்த கதையும் கிடையாது. பைபிளை அக்கு வேற ஆணி வேற அப்படியே பிரிச்சு 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 எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்தாரு. அது எல்லாருடைய உள்ளத்தையும் குத்தி ஊடுருவியது. எப்படி குத்தி ஊடுருவிச்சு தெரியுமா? அந்தோனியார் இதோ ஒரு மறையுரை ஆற்றி கொண்டிருக்கிறார். இதோ உன் கால்கள் உனக்கு இடரலாக இருந்தால் வெட்டி எறிந்து விடு. 2 காலோட நரகத்துக்கு போறதை விட ஒத்த காலோட மோட்சத்துக்கு போகலாம். உன் கை உனக்கு இடரலாக இருந்தால் வெட்டி எறிந்து விடு. ஒரு கையோட மோட்சத்துக்கு போறது நல்லது, 2 கையோட நரகத்துக்கு போறது கேவலம். இது பைபிளில் இருக்கிற வசனம் தான், எல்லாரும் தான் சொல்றாங்க. அந்தோனியாரும் சொன்னாரு. அந்தோனியார் சொன்ன பொழுது ஒருவன் அப்படியே நெஞ்சு குறு 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 குறுன்னு உறுத்துது. தன்னுடைய தாயை காலால் எட்டி உதைத்திருந்தான். உடனே போய் காலை வெட்டிட்டான். ஏங்க நல்லா கவனிக்கணும், இப்படி ஒரு பிரசங்க மேடையில் அந்தோனியார் சொல்றாரு. அவன் ஒரு ஓரமாக போனவன் கேட்டுட்டு போய் காலை வெட்டிக்கிட்டான். அந்த அளவிற்கு அவருடைய வார்த்தை அந்த மனிதனுடைய உள்ளத்தை ஊடுருவியது. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தான் சாப்பாடு போடுறீங்க, நீங்கள் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாம் நீங்கள் தான் கட்டுறீங்க. சில வீட்டில் கல்யாணம் முடித்த பிறகு சாப்பாடு கூட போடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த பைசங்க வேலைக்கு போகல, அல்லது பிள்ளைக்கு வேலைக்கு போகல, வீட்டில் வச்சே நீங்கள் பொத்தி பொத்தி வளர்க்குறீங்க. எல்லாம் கொடுக்குற நீங்கள் சொல்கிறத உங்கள் பிள்ளையோ உங்கள் பையனோ கேட்குறானா கேட்கலையா? நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க சாமி. எப்படி கேட்பான்? எப்படி கேட்பான்? நீ என்ன வார்த்தையை சொல்கிறீங்க? உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை யாருடைய வார்த்தை? உங்கள் சோக கதையை சொல்லுவீங்க. டே கேள்டா, நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது சைக்கிள் கூட இல்லாமல் நடந்தே போனான்டா. உங்கள் அப்பன் பிச்சைக்காரன், அதுக்கு நான் என்ன செய்வேன்? எங்கள் அப்பன் பணக்காரன், நான் அதுக்கு தக்கன வாழ்ந்துட்டு போகிறேன். இனிமையாவது திருந்ததுக்கு வழியை பாரு. அவன் உனக்கு பதில் சொல்லிடுறான்ல. நாங்கள்லாம் அந்த காலத்தில் செல்ஃபோன்னா என்னன்னே தெரியாது. இங்கே பாரு, உனக்கு எத்தனை பெரிய செல்ஃபோனு, அதுக்கு நான் என்ன செய்வேன்? உனக்கு அறிவில்லை, கூமிட்டையாக இருந்தேன், நான் அறிவோடு இருக்கேன், எவ்வளோ படிச்சிருக்கேன் பாரு. உன் பிள்ளை சொல்லுதா சொல்லலையா? உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து சொல்லுதா இல்லையா? ஏமா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏப்பா உனக்குலாம் ஏதாவது விவரம் தெரியுமான்னு எத்தனை வீட்டில் பிள்ளைங்க கேட்டிருக்கு? கேட்காத வீடு உண்டா? சின்ன பிள்ளை நம்மளும் சொல்லிக்கிறோம் பெருமையா. நமக்கு கூரே இல்லை சாமி. பாமி 2 வயசு தான், இந்த டேப்பை பாருங்க இப்படியே நோண்டுது. சாப்பாடு கொடுத்தா அதுக்கு என்ன பொம்மை படம் வேணுமோ அந்த பொம்மை படத்தை அந்த 2 வயசு குழந்தையே எடுத்துக்குது. இப்போவே எவ்வளவு அறிவு பாருங்க. நீங்கள் வியந்து சொல்கிறீங்களா சொல்லலையா? பிரியமானவர்களே, உடனே சின்ன வயசில் செல்ஃபோனை கொடுத்து சாப்பிடுன்னு சொல்ல வேண்டியது. அது நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். 5 வயசில் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடும்போது செல்ஃபோன் வேணும்னு கேட்கும். அப்போ போட்டு அடி அடின்னு அடிக்க வேண்டியது. ஏன்?
பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் உருப்படுவியா? நீ நாசமாக போகிறதுக்கா, விளங்காமல் போகிறதுக்கா? வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? வரலாறுனா என்னன்னு தெரியுமா? கெடுத்தது யாரு? குட்டிச்சவர் ஆக்குனது யாரு? அது வரைக்கும் கொடுத்து கொடுத்து கெடுத்தது யாரு? எல்லாம் நீங்கள் தானே. இப்போ அந்த சின்ன வயசில் கேட்கும், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க. முடிஞ்சுது. 15 வயசு வந்த உடனே எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும் அப்படின்னு அந்த பையனோ பிள்ளையோ கேட்கும்போது நம்மளால் முடியலைங்கிறதுனால தான் சண்டை. அப்பவும் முடிஞ்சதுன்னா நீங்கள் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பீங்க, அவன் துப்பாக்கி கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்க, உங்களை சுட்டாலும் பரவாயில்லன்னு வாங்கி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி உலகம் மாறிடுச்சு. ஒன்று நம்மளால் முடியலை, அப்படி இல்லைன்னா அப்போத்தான் நமக்கு ஞானம் வருது. என்ன ஞானம் வருது? ஐயோ பிள்ளை தப்பான வழிக்கு போயிடுச்சோ, பையன் தப்பான வழிக்கு போயிட்டானோ, இனிமேல் எப்படி கடிவாளம் போட முடியும்? இனிமேல் உங்களால் கடிவாளம் கொடுக்க முடியுமா? கடிவாளத்துக்கு அந்த குதிரை கட்டுப்படுமா? கடிவாளத்துக்கு அந்த குதிரை கட்டுப்பட்டு நிற்குமா? அதனுடைய வேகத்துக்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இது ரொம்ப ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிய வேண்டிய காரியம். இதோ உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த உலகம் முழுவதும் இந்த அறிவு எப்படி நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருந்தீங்க உடனே உங்க நிறைய வீட்டில் இப்போ அழுவாங்க. அதிகம் போனால் பெற்றோர், உங்கள் கண்ணீருக்கு ஒரு சொட்டு மதிப்பு கூட கிடையாது உங்கள் வீட்டில். நீங்கள் அழுங்கன்னா அழுதுகிட்டே இருங்க, உங்கள் வேலையை பாருங்கட்டு அவன் மாட்டு போயிடுவான், அந்த பிள்ளை வாட்டில் போயிடும். நான் நினச்சது தான், நான் சொன்னது தான். காரணம் ரொம்ப சிம்பிள். அந்தோணியார் பேசியதை கேட்டு ஒருவன் காலை வெட்டி கொண்டான் என்று சொன்னால் அது ஆண்டவரின் வார்த்தை. ஆனால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் உங்கள் சொந்த வார்த்தை. நீங்கள் என்ன பெரிய புனிதரா? உங்கள் பையன் வெளியில் போய் சொல்கிற டயலாக் என்ன தெரியுமா? உங்கள் குழந்தை வெளியில் போய் சொல்கிற டயலாக் என்ன தெரியுமா? இவனே கேடுகட்டவன், இவன் எப்படி சம்பாதிச்சான்னு எனக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா அப்படி ஒன்றும் யோக்கியம் கிடையாது, அவள் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணுறாது எனக்கு தான் தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அதை பண்ணுறா இதை பண்ணுறா. இவங்க சொல்லி நம்ம கேட்கணுமோ? ஐயா உண்டா இல்லையா? ஐயா நீங்கள் சொல்லுங்கள். நான் 13 வருஷமாக கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். திருநெல்வேலியில் கவுன்சிலிங் சென்டர் போட்டிருக்கிறேன். வர்ற எல்லா பிரச்சனைகளையும் ஆழமாக நோண்டி உள்ளே உட்கார்ந்தா இவங்க சொந்த கதை சோக கதையாக தான் இருக்குது. உங்கள் கதையை படமாக எடுத்தால் ஓடுமா? நீங்க என்ன பெரிய அப்படி ஹீரோ ஹீரோயின் மாதிரி வாழ்ந்துட்டு நீதிக்காக நேர்மைக்காக ஆண்டவர் சொன்ன வாக்கை கேள், இதோ ஏழைகளை பேர் பெற்றோர், ஆகவே நான் ஆண்டவரின் வாக்கை கேட்டேன், எளிய மனத்தோர் பேர் பெற்றோர், எளிய மனத்தோடு வாழ்ந்தேன், அல்லது இதோ துயருவோர் பேர் பெற்றோர், துயரங்களை எல்லாம் என் மீது எடுத்துக்கொண்டேன், இதோ எவன் ஒருவன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றுகிறானோ அவனை எனக்கு மீட்புடையவன், என் வாழ்வை பார், தியாகத்தின் சிகரத்தால் நிறைந்திருக்கிறது, என்னில் பொய்மை இல்லை, என்னில் இருட்டு இல்லை, என்னில் தீமை இல்லை, சாத்தானுக்குரிய காரியம் எதை நான் தொட்டதில்லை. யாராவது சொல்லு, சொல்ல முடியுமா? ஏன் நம்ம வார்த்தை எடுபடல? இதான் கேள்வி. ஏன் உங்க கண்ணீருக்கு மதிப்பு இல்லை? ஏன் உங்க உழைப்பு கடைசியில் அப்படி கால்ட்டு தட்டி விட்ட மாதிரி பா அப்படின்னு உங்க பிள்ளைகளாலேயோ உங்கள் கணவன் மனைவியாலேயோ உடன் இருப்பவர்களாலேயோ சொல்ல முடியுதுன்னா, இந்த நிக்கிறோம்ல இந்த உடம்பு இந்த உயிர், நீங்கள் கழுத வந்து ஒரே குட்டையில் ஊறின மட்டனை மாதிரி நீங்கள் கொஞ்சமாக பண்ணீங்க, அவங்க கொஞ்சம் பெருசாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். நாம் சின்னதாக பண்ணோம், அவன் பெருசாக பண்ண உடனே ஐயோங்கிறோம். குட்டி இப்போ இருந்து தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். ஒரு தலைமுறை இவ்வளவு சீரழிஞ்சா அடுத்த தலைமுறை அவ்வளவு, அதுக்கு அடுத்த தலைமுறை அதை விட அதிகமாக போகும். இது உலக வழக்கம் தானே. ஆகவே தான் அந்த 10வது 11வது நூற்றாண்டு ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அந்தோணியார் இந்த வார்த்தையால் நிரப்பப்பட்ட பிறகு இந்த வார்த்தைகளைத்தான் பேசினார். நீங்கள் உங்கள் வாக்கு உயிர் பெற வேண்டும் என்றால், நீங்கள் விதைக்கின்ற வார்த்தை உயிரோடு எழுந்து நிற்க வேண்டும் என்றால், அது நெருப்பு போல நிற்க வேண்டும் என்றால், உங்களிடம் யாரும் மறுப்பு பேச முடியாது, எதிர்த்து பேச முடியாது என்றால், உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு அப்படியே நிற்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாக்கு விவிலிய வாக்காக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர சொந்த வாக்காகவோ சோக கதையாகவோ உங்களுடைய ஒப்பாரி பாடலாகவோ இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போவேன், அந்த குழந்தை சொல்லுது, காலேஜ் படிக்கிற குழந்தை, நான் யார்கிட்ட வேணாலும் பகைச்சிக்குவேன், எங்கள் அம்மாட்ட மட்டும் பகைச்சிக்கவே மாட்டேன் சாமி. ஏன்டா பகைச்சிக்கிட மாட்டேன் அப்படின்னா, எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நடந்துடும். என்னடா நடந்துருது? இப்படி தான் பாருங்கள். ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு வீட்டு பாடம் எழுதாமல் போகிறேன். எங்கள் அம்மா சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வயதிலே ஞானத்தோடு இருந்தார், அறிவோடு இருந்தார், கீழ்ப்படிந்து இருந்தார், நீ இன்னைக்கு கீழ்ப்படியாமல் போகிற, வேணா பாரு நீ ஸ்கூலில் மாட்டிக்குவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனேன், மாட்டிக்கிட்டேன். அந்த அம்மாட்ட கேட்குறேன், என்னம்மா நீங்கள் அப்படின்னா, ஃபாதர் நான் எது சொன்னாலும் பைபிள் வார்த்தை இல்லாமல் பேச மாட்டேன் ஃபாதர். என் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னாலும் சரி, என் கணவனுக்கு ஒரு புத்தி சொன்னாலும் சரி, அல்லது அண்டை அயலார் யாராவது வந்து என்கிட்ட சோக கதையை சொன்னாலும் சரி,
நான் அவங்கள்ட்ட பைபிள் வசனம் எதையாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு தான் பேசுவேன், சொந்தமாக பேசவே மாட்டேன். பவர், ஆற்றல், உயிர் உள்ளது, சக்தி மிக்கது இந்த இறை வார்த்தை. அப்பவே தூய அந்தோணியார் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற ஆசை கொண்டவுடன் சொன்னார், இந்த மொரோக்கோ தீவுக்கு போவதற்காக, சாவதற்காக அதோ அந்த பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து கொண்டார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்படிப்பட்ட தாகம் அந்தோணியாருக்கு வருவதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வருகிற பொழுது இதோ இன்றைக்கு அதைத்தான் வாசித்தோம் மார்க் நற்செய்தியிலே. இதோ சிறப்பான முறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்க எல்லாரையும் கடவுள் விரும்பினதுனால தான் நீங்க இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. விரும்பினதுனால தான் எல்லாருக்கும் ஞானஸ்தானம். ஆண்டவர் உங்களை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆகவே நீங்கள் எல்லோரும் தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே ஆண்டவரை அறிந்தவர்கள். ஒன்று, அப்படி அறிந்ததால் தம்மோடு இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா பெரிய விஷயம். நான் பெருமையா சொல்லுவேன். ஒரு தடவை கை தட்டிக்கலாமா? நல்லா ரொம்ப பெருசா தட்டுவோம். நல்லா 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 ரொம்ப உற்சாகமாக தட்டலாம். பிரியமானவர்களே, நிறைய இடத்துல நான் போகும்போது பார்ப்பேன், அங்கங்கே ஆட்கள் உட்கார்ந்து இப்போ கூட செல்போனை வச்சு அப்படியே 2 ரீல் சுத்தலை அப்படின்னா அவங்களுக்கு பொச முட்டிடும், பழகிடுது. அது ஒரு நோயாயிடுச்சு இன்னைக்கு. அதனால் ஏற்படுகிற சிக்கல்கள் தான். ஆண்டவர் தம்மோடு இருப்பதற்கு அழைத்தார். இவ்வளவு பெரிய கூட்டம் ஆண்டவரின் பாதத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் தாகம் பெரிது, உங்கள் ஆர்வம் பெரிது. நான் சொல்ல வந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆர்வத்தோடு இருக்கிற நீங்கள் சரியான வழியிலே அடியெடுத்து வைத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறந்துவிடும், உங்கள் குடும்பத்தில் அருள் பிறந்துவிடும், உங்கள் வாழ்க்கையிலே அருளும் ஆனந்தமும் பேரானந்தமும் பொங்கி பெருகிவிடும். தயவு செய்து எனவே ஆண்டவர் தம்மோடு இருப்பதற்கும் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு குழந்தைகள் கொடுக்கப்பட்டிருப்பது எதற்காக என்றால் பணம் கொடுப்பதற்காகவோ, பொருள் கொடுப்பதற்காகவோ, உடை கொடுப்பதற்காகவோ, அவர்களுக்கு என்னமோ நீங்கள் அள்ளி கொடுப்பதற்காகவோ ஆண்டவர் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கல, நற்செய்தியை கொடுப்பதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நற்செய்தியை கொடுக்கவில்லை என்றால் உங்கள் குழந்தையை சாத்தான் கையில் நீங்கள் பிடித்து கொடுத்து விட்டீர்கள், அவ்வளவுதான். என்ன சாமி இந்த நற்செய்தியை பற்றி ஓவராக பில்டப் பண்ணுறீங்க? இந்த பைபிளில் இருந்தால் தான் வாழ்க்கையா? பைபிள் அங்கே வாசித்து இந்த ஆசீர்வாதம் தெரியலைன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிருமா? பிரியமானவர்களே, இயேசு தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும், அடுத்த வரி பேய்களை ஓட்டும் அதிகாரம் கொண்டிருக்கவும். எனவே ஆண்டவரோடு இருக்கிறோம். நற்செய்தியை குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமை பூசைகளிலாவது அறிந்து கொள்ளுகிறோம். கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா பக்கத்தில் இருக்கிற பேய் எப்படி ஓடும்? அந்த பேய் ஓடணும்னா நமக்குள்ள இது பெருசா நிற்கணும் இல்ல, இன்னும் கொஞ்சம் போதிய அளவு வரணும் இல்ல. இயேசு கிறிஸ்து மலை மீது இருக்கிறார், கீழே சீடர்கள் இருக்கிறார்கள். இயேசு அவர்களோடு இல்லை. ஒருவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது, சீடர்கள் விரட்ட பார்த்தார்கள், விரட்ட முடியவில்லை. இருக்குல்ல, இயேசுநாதர் வந்த உடனே அதை விரட்டுகிறார். சீடர்கள் வந்து வீட்டில் கேட்குறாங்க, ஆண்டவரை எங்களால் ஏமியா விரட்ட முடியல? இயேசு சொல்லுகிறார், நீ இன்னும் கொஞ்சம் அதிகமாக தியானிக்கணும், நீ இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாழணும். அன்பு குழந்தைகளே, இப்போ ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் அதை கவனிச்சுக்கோங்கண்ணே. நீங்கள் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் கொஞ்சம், நீங்கள் இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம், நீங்கள் இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த வாழ்வியல் தன்மைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கு இந்த பசங்க இருக்கிறாங்களா, ஐயோ பாவம், பரிதாபங்க. அவங்க மேலே இறக்கம் தான் எனக்கு வரும், கோபமே வராது. பரிதாபம்னா பரிதாபம். கொரியன் சீரீஸிலிருந்து கொரியாவில் கிழக்க தொடங்கி அமெரிக்காவில் இருக்கிற ஹாலிவுட்டு சீரீஸ் வரைக்கும், படம் வரைக்கும் எவ்வளவு கிடக்கு தெரியுமா? அமேசான், ஃப்ளிப்கார்டு, அது என்ன ஒரு நெட்டு, அப்படி இப்படின்னு எவ்வளவு கிடக்கு தெரியுமா? இவங்க இதெல்லாம் பார்க்கலன்னா அந்த கம்பெனிக்காரன் வருத்தப்படுவானா இல்லையா? அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவானா இல்லையா? நம்ம பிள்ளைங்க போடுற பிச்சையில் தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். யோசித்து பாருங்க. இந்த பிள்ளைங்க எதைத்தான் பார்க்கும், எதைத்தான் சாப்பிடும், எதைத்தான் கண்டுக்கும். பாட்டு, ராக் மியூசிக் தொடங்கி இது தொடங்கி எவ்வளவு கிடக்கு. அப்பா வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்குன்னு எவ்வளவு விஷயம் இருக்கு. எத்தனை வகையான ட்ரெஸ் இருக்கு. 10 நாள் தான் திருவிழா. ஒரு மாதம் திருவிழா வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 ட்ரெஸ்ஸா 30 ட்ரெஸ் எடுத்தோம்னா ஒரு நாள் இந்த மாதிரி, ஒரு நாள் இந்த மாதிரி, ஒரு நாள் இந்த மாதிரி, எவ்வளோ வெரைட்டி போட முடியும். ஒரு காலத்தில் பணம் இல்லாமல் இருந்தாங்க. 10 நாள் திருவிழா ஓகேங்க. பெற்றோர்கள்லாம் பெரியவங்களாம் கஷ்டப்பட்டான், ஒரு சட்டையை எடுத்தான், அதனால 10 நாள் திருவிழா. கடைசி நாள் போட்டால் முந்தின நாள் தான் வரும். இப்போ நம்மகிட்ட 30 நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க காசு இருக்கா இல்லையா? அதவங்க உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாட்ட இருக்கலாமா? கோடி கோடியாக லட்ச லட்சமாக வச்சுருக்காங்களாமா? ஒரு மாதம் திருவிழா கொண்டாந்து குறைஞ்சா போயிடுவாங்க. சும்மா இருங்க, நீங்களாம் நியாயமாக யோசிக்கணும். ஒரு காலத்தில் ஒரு கச்சேரி வச்சாலே பெருசு. இன்னைக்கு 30 நாள் கச்சேரி வைக்க முடியும், 30 நாள் சாப்பாடு போட முடியும், அதுவும் பிரியாணியாக போட முடியும். இருக்குல்ல, வச்சுக்கிட்டு என்ன சும்மா வச்சுட்டு செத்து போகிறதுக்கா? திங்கணும், அனுபவிக்கணும்.
அப்படியே கொண்டு வந்து இப்படி பேசும்போதே சாத்தான் ஆடுற மாதிரி வருதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நல்லா சாப்பிடணும், நல்லா பார்க்கணும், எல்லாம் இன்னைக்கு இது வரதில்ல, பிறகு வரதானே செய்யும். பேயாட்டம் புளியம்பட்டியில் போய் பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, காலகட்டம் வந்து பரிதாபம். இந்த பிள்ளைங்க, அந்த பொண்ணு சும்மா தான் காலேஜ் போச்சுங்க. நம்ம வீட்டில் படித்த பிள்ளை இங்கே தான் படிச்சுது, பக்கத்தில் ஒரு காலேஜில் சேர்த்துருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு 7 லட்சம் கடன் வாங்கி என்னையை கொண்டு போய் மெட்ராஸில் சேர்த்தாரு. அங்கே எல்லாம் இவ்வளவு சைஸில் செல்ஃபோன் வச்சுருக்கு. நான் இந்த டப்பா செல்ஃபோனை கொண்டு போனால் என்னை கேவலமாக பேசுங்களா பேசாதா? அப்போ என் நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பிள்ளைங்களோட நான் அவமானப்பட்டு வெக்கப்பட்டு கூனி குறுகி தலை குறிஞ்சா நிற்கணும். 7 லட்சம் கடன் வாங்கலாம், கூட ஒரு 25,000 கடன் வாங்கி ஒரு நல்ல செல்ஃபோன் வாங்கி கொடுத்து என்னை அனுப்பப்படாது. நீ கேட்பான்ல, கேட்கும்ல அந்த பையன். உங்கள் மனசு எனக்கு புரியுதுண்ணே, நான் கவுன்சிலிங் படித்ததுனால உங்களை புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்காக கவலைப்படாதுங்க. சாத்தான் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கானா இல்லையா? என்னதான் சாமி பண்ணுறது? அப்போ இந்த செல்வங்களெல்லாம் அள்ளி தூர போட்டுட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு முன்ன மாதிரி குடிசை வீடை கட்டிக்கிட்டு பேடு உட்கார்ந்துருக்கு சொல்றீங்களா? நோ, நான் அப்படி சொல்லவே வரல. அதைத்தான் இதோ விவிலியம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. உள்ள உட்கார்ந்து வாசிங்க. நீ வெளிச்சமா இருங்கிற, நீ எவ்வளவு பெரிய வீடும் கட்டிக்க, நீ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாகவும் உட்கார்ந்துக்க, நீ எவ்வளவு நகை நட்டும் போட்டுக்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, எத்தனை கார் வச்சுக்க, எத்தனை பைக் வச்சுக்க, எத்தனை செல்போன் வச்சுக்க, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நானே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன், ஜோசப் ராஜன். என்ன பேரு? எல்லாம் சத்தமாக ஒரு தடவை சொல்லிருங்களேன். வந்ததுக்கு எல்லாரும் சத்தமாக சொல்லிருங்களேன். நான் ஒரு தடவை காது குளிர காட்டுக்கிறேன், ஒரு தடவை சொல்லிருங்களேன். நன்றி நன்றி. எனக்கு ஒரு ரசிகர் வந்துடுது. தேங்க்யூ, இவ்வளோ போதும். ஏன்னா நம்ம போன பிறகு சாமி நல்லா இருந்தார். கண்ணாடி போட்டிருக்கிறது காரணம் உள்ள யூடியூப்பில் கிடக்குன்னா ஒவ்வொருல ஒரு தடவை பிரசங்கம் வச்சுருக்கேன். உங்களுக்குலாம் வந்திருக்கேன். கண் ஒரு 5 நாள் தெரியாமல் இருந்தது, அதனால தான் கண்ணாடி. செயலாக பேசுறதுக்காக நீங்கள் தப்பாக நினச்சிக்காங்க. முடி வளர்த்தது ஏசுநாதரை பார்க்கறதுக்காக ஹோலிலேண்ட் போனேன். போயிட்டு வந்த பிறகு முடி விட்டல, அதனால முடி வச்சிருக்கேன். இவ்வளோதான், 2 தான் காரணம் தான். முடிக்கும் கண்ணாடிக்கும் அது உள்ளேயும் விளக்கம் கிடைக்கும். நானும் ஒரு சேனல் வச்சிருக்கேன், ஜோசப் ராஜன்ங்கிற பேர் அடிச்சிங்கன்னா ஒரு 10,500 பேர் நம்மளை நம்பி உள்ள உட்கார்ந்துருக்காங்க. யூடியூப் கேட்டுகிட்டே இருக்காங்க, சாமி எதையாவது நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்ல மாட்டீங்களான்னு. அதனால நீங்க இதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட நல்ல செல்போன் இல்லாமல் இருந்தால் ஏன் யூடியூப் சேனல் பார்க்க முடியுமா? எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ண முடியுமா? உங்களால் எனக்கு ஏதாவது நல்லது கெட்டது சொல்ல முடியுமா? ஆனால் நம்ம உறவு செல்போனுக்குள்ள இருக்கட்டும் தான் நான் சொல்றேன், வேண்டாம்னு சொல்லல. ஆனா நீ காட்டுக்குள்ள போறியே, சுத்தி சுத்தி சிங்கம் புலி கரடி நாய் பேய் உன்னைய கடிச்சு உழுங்குறதுக்காக கண்ணி வெடி வச்சுக்கிட்டு இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்க. நீ பத்திரமா வீடு வந்து சேர மாட்டாங்கிற அக்கறை எனக்கு வருமா இல்லையா? அதுக்கு உன் கையில் ஒரு விளக்கு கொடுத்து விடணுங்கிற ஞானம் எனக்கு வருமா இல்லையா? அந்த விளக்கு இதை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? அதாவது விளக்குன்னு மொத்தமாக பிடுங்கினா பாரு ஃபீஸை கவர்மெண்ட் டிஸ்க்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் பேசுனதுலாம் என்னாச்சு சொல்லுங்க? விளக்கு போட்டது கடவுளாக போட்டு விட்டாரு, ஜெனரேட்டர் கடை போட்டு விட்டான் சாமி. பொருள் இருக்க போய் ஜெனரேட்டர் இருக்க போய் பார்க்கறதுக்கு சரியாக போச்சு சாமி. அதனால் சாமி நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் மாற்றுங்க. பைபிள் வாசிக்கிறதுலாம் அது என்ன செய்யாது. உடனே 4 பேர் இருக்காங்க. அன்றைக்கி பிரசங்கம் முடிஞ்ச உடனே நமக்கு கீழே இது கரண்ட் போயிருந்தது தான் காரணம் அப்படின்னு உடனே 4 பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களும் ஏறக்குறைய சாத்தானுக்கு பிடிக்கவில்லையா கடவுளுக்கு பிடிக்கவில்லையா என்று தெரியவில்லை, எதனால் கரண்ட் போயிருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கன்னு ஒரு பக்கமாக என்ன செஞ்சிருவாங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை நல்லா யோசித்து பாருங்களேன். இப்போ நம்ம சொல்லிக்கொண்டே வருகிற இந்த எல்லா காரணங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஒன்றுதான், இந்த உலகத்தின் போக்கை உங்களால் நிறுத்த முடியாது, அது தேவையும் இல்லை. ஆனால் தூய அந்தோணியார் இதோ நன்னாக்கழியாதவராக, இதோ இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ஜெயித்தவராக, இந்த உலகத்தில் அவர் நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வம் உள்ள அந்தோணியாரேன்னு சொல்றோம்ல. முதல் பாயிண்ட் சொல்லிட்டோம், நற்செய்தி அறிவிக்கணும், அதற்கு அறிந்திருக்கணும். நமக்கு அறியாமல் நம்ம அறிவித்தோம்னா அது நற்செய்தியே கிடையாது. எப்படின்னா அடுத்து இந்த மத்தேயு நற்செய்தியில் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்லுகிறார். என்ன ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, இந்த நற்செய்தியை இந்த கட்டளைகளை எவன் ஒருவன் மீறி போதிக்கிறானோ, இதை கடைபிடிக்காமல் போதிக்கிறானோ அவன் யார்? விண்ணரசில் சிறியவன்.
எவன் ஒருவன் இந்த நற்செய்தியை கடைபிடித்து போதிக்கிறானோ அவன் விண்ணரசில் பெரியவன். ரெண்டே விஷயம் தானே. இப்போ அந்தோணியார் நற்செய்தி அறிவிக்கிறவர். இப்போ இந்த பிரசங்கத்துக்கு இப்படி கூப்பிட்டாச்சு, வந்தாச்சு. 130 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், நானும் ஃபாதர் லியோவும். நான் வரும்போது கேட்டுக்கிட்டே வரேன், அழகப்புறம் போகிறோம் 130 கிலோமீட்டர். நமக்கு ஏற்கனவே உடம்பு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது, கண்ணாடி போட்டு இது போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 25 நிமிஷம் பிரசங்கம் வைக்கிறதுக்காக யோசித்து பாருங்களேன். 130 கிலோமீட்டர் வந்து ஒரு 25 நிமிஷம் பேசிட்டு உடனே நான் திரும்பி என்ன செய்யணும், நைட்டு ஊருக்கு போகணும். நாளை காலையில் பூசையும் மந்திரிப்பும் இருக்குது, அதனால் ஃபாதர் நானும் ஊருக்கு போகணும். நீங்கள் யோசித்து பாருங்களேன், 130 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு 25 நிமிஷம் பிரசங்கம் கொடுத்துட்டு போகணும், இவ்வளோதான். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருந்தீங்க, ரைட் வந்தோம், நல்லா சொல்லிட்டோம்பா ஒரு விஷயத்துன்னு வந்து உட்கார்ந்தோம். சாமி இன்னைக்கு பார்த்து பாருங்கள், திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் ஆகிடுச்சு, அதாகிடுச்சு, எல்லாம் அங்கே போயிட்டாங்க சாமி அப்படின்னு ஒரு 10 பேர் மட்டும் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே பேசிட்டு வரேன் சாமிகிட்ட, இதான் விவரம்னு. இங்கே வந்த உடனே எனக்கு அப்பா நல்ல வேலை தப்பிச்சோம்டா சாமி, ஒரு பிரசங்கம் வைக்கிற தொல்லை முடிஞ்சுது சாமி, வாங்க வாங்க சாப்பிட்டு ஊருக்கு போவோம் சாமி, வணக்கம் சாமின்னு பங்கு சாமிகிட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்கு எனக்கு மூடு வருமா, உள்ளுக்குள்ள கோபம் கப 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 கப்பன்னு வருமா? நீங்கள் சொல்லுங்கள், கோபம் வரும்ல? யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, அந்தோணியாரை பிரசங்கம் வைக்க கூப்பிட்டாச்சு. அந்தோணியார் பிரசங்கம் வைக்க வந்துட்டாரு, கூப்பிட போய் தான் வந்தாரு. பிரான்ஸ் நாட்டிலே தூலூஸ் நகருக்கு அருகில் இருக்கிற பட்டணம், கடற்கரை ஓரத்தில் உள்ள ஊர், சொல்லி கூப்பிட்டாங்க, வந்துட்டாரு. வந்தா அதுக்குள்ள ஊருக்குள்ள 4 பேர் மிரட்டி, எல்லா ஊர்லேயுமே அது நடக்கிறது தானே, ஒரு மாதிரி வசதி கொளுத்த கோஷ்டிகள் என்ன செஞ்சிருது, எல்லா ஊரை மிரட்டி ஊரில் ஒரு கட்டுப்பாடு போட்டுங்கிற அந்தோணி வாரார். அவர் விளங்காமல் நிறையா பேசுறாரு. நம்ம வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது, நம்மளால் அதை செய்ய முடியாது. நாங்கள் 4 ஊரில் அவர் பிரசங்கத்தை கேட்டோம், அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா ஊர் கட்டுப்பாடு எவனும் வரக்கூடாதுன்னு முடிச்சாச்சு. பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்தோணியார் இந்த காலத்துலையாவது காரு பிரச்சனை இல்லை, நம்ம மாட்டுக்கு போயிடலாம். நடந்தே வந்த மனிதன், வந்த இடத்துல யாருமே இல்லை, கோபம் வருமா வராதா? அதுவும் நல்ல வார்த்தை சொல்ல வந்தவர், ஆண்டவரின் வார்த்தை சொல்ல வந்தவர், வாழ்வுக்கு உயர்வுக்கு வழி சொல்ல வந்தவர். அந்தோணியார் அந்த வார்த்தையை கொண்டு வந்தார். அந்த வார்த்தைக்கு மதிப்பில்லை. இப்போ நமக்கும் கோபம் ஏன் வருது? இப்போ கவுன்சிலிங்கில் இருந்ததுனால தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 90% வேறு பெண்கள் சொல்கிற ஒரே ஒரு குற்ற உணர்ச்சி என்ன தெரியுமா? ஃபாதர் எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது ஃபாதர், புருஷனை கண்டா கோபம், பிள்ளைகளை கண்டா கோபம், யாரை கண்டாலும் கோபம், எப்படியும் கத்தி கத்தி சண்டை போட்டுருந்தேன், கோபம் வந்து அளவுக்கு அதிகமாக அடிச்சிருந்தேன், கடைசியில் மனசு குறு குறு குறுன்னு உறுத்துது. இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா சாமி? 90%. ஆண்களில் 40% கேட்குறது ஐ ஆம் அடிக்டட், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், இதை இல்லாமல் என்னால் இருக்க முடியலை, இதை விட்டு வெளியில் வர்றதுக்கு வழி இருக்கா? 40%. மீதி இருக்கிற 60% ஆண்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, மீண்டும் கோபம்தான். வீட்டுக்குள்ளே போனால் அமைதியாக போடும் நினச்சி தான் சாமி போகிறேன், ஆனால் என்னை அறியாமல் மனைவியை பார்த்தா வார்த்தை தன்னை அறியாமல் பெறுது சாமி, நல்லா போகிறேன், சாத்தான் சோதனை என்னையை விடலை சாமி. 60% ஆண்களுக்கு கோபம், 90% பெண்களுக்கு கோபம். கோபத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, பிள்ளைங்க மேலே ஏமா கோபம்னா, நம்ம நல்லது சொன்னால் கேட்கலன்னா கோபம் வருமா இல்லையா சாமி? இல்லை சீக்கிரம் தூங்குன்னு சொல்கிறேன், பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான். காலையில் சீக்கிரம் எந்திரின்னு சொன்னால் பையன் கேட்க மாட்டேங்கிறான். அரை மணி நேரத்துக்கு மேலே செல்ஃபோன் பார்க்காதன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். ஒழுங்காக உட்கார்ந்து படினா விளையாட போயிருந்தான். ஒரு சொன்ன சொல் கேட்க மாட்டேங்கிறாங்க. சொன்ன சொல் கேட்கட்டா கோபம் வருமா வராதா? புரியுதா கோபம் ஏன் வருதுன்னு? நான் நல்லது சொல்கிறேன், நான் நல்லது சொன்னதை கேட்கட்டா கோபம் வருமா வராதா? பிரியமானவர்களே, அந்தோணியார் நல்லது சொல்றதுக்குனே வந்தார், ரொம்ப தூரம் நடந்து வந்தார், ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்தோணியார் மட்டும் கோபப்பட்டு திரும்பி நின்று இந்த பட்டணம் நாசமாய் போக அப்படின்னு கொஞ்சம் போல இப்படி தீய கொளுத்தி போட்டிருந்தாருன்னா, கண்ணகி மதுரையை எரிச்சான்னு சொன்னாங்களா, அது மாதிரி பிரான்ஸ் நாடே எரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்தோணியாருக்கு பவர் அதிகம். அந்தோணியாருக்கு நாக்கு சுத்தம், வாக்கு சுத்தம், வாழ்க்கை சுத்தம். இன்று வரை பெரிய புதுமை நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்தோணியாரின் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை. ஆனால் அந்தோணியார் என்ன பண்ணாரு? அப்படியே திரும்பினார். வந்தது ஆண்டவருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டு பிளஸிங், அப்படியே பொங்கி நிற்கிறார், பாசிட்டிவ் எனர்ஜி.
வைப்ரேஷன் அப்படியே இருக்குது. வாழ்க்கைனா என்ன? வாழணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருங்க, கோபப்படாதங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருங்க, மன்னிச்சு வாழுங்க, விட்டு கொடுத்து வாழுங்க. டேய், கடவுளை தேடு. செல்வம்னு பின்னாடி போகாத, பணம் புகழ் பேருன்னு அலையாத, அதிகாரம்னு தேடாத. எல்லாம் ஒரு நாள் கீழே விழுந்துரும். இதோ அரசனா இருந்தா கூட இன்னொரு அரசன் வந்து போர் தொடுத்தா உனக்கு ஒண்ணுமில்லன்னு ஆயிரும். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு குப்பன்னு ஒதுக்கி வச்சுட்டு நீ ஆண்டவரை தேடு. அமைதியா இருப்ப, நிம்மதியா இருப்ப, சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. இது நல்ல வார்த்தை தானே? இதை சொல்ல வந்த நேரத்தில் அது நடக்கலன்னா இவர் கோவப்பட்டிருந்தா மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தினுடைய வசனம் சரியா இருக்கும். டே, நீயே கோவக்காரன்டா, வந்து நின்ன நல்ல வார்த்தை சொல்றதுக்கு ஆட்கள் வந்தான்னா வரட்டா, உனக்கு என்ன? தீமோத்தேயுவிலே கடிதம் 2 தீமோத்தேயுவிலே பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் 4வது அதிகாரத்தில், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி அறிவிப்பதில் கருத்தாயிரு. இதோ கொரிந்தியருக்கு எழுதின 1 கொரிந்தியர் புத்தகத்திலே மீண்டும் அழகாய் சொல்லுகிறார், நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றால் இதில் பெருமைப்பட எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன் எனக்கு ஒன்றும் கிடையாது? என் மீது சுமத்தப்பட்ட கடமை. அப்படி நற்செய்தி அறிவிப்பதால் எனக்கு என்ன லாபம்? மன நிறைவே. எச்செலவுமின்றி உங்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே. பிரியமானவர்களே, நீங்க வச்சிருக்கிற செய்தி நல்ல செய்தி. உங்க பிள்ளைக்கோ, கணவனுக்கோ, மனைவிக்கோ, பக்கத்து வீட்டுக்கோ, சகோதரனுக்கோ, சகோதரிக்கோ, உங்களோடு வாழுகிற அன்பிய கூட்டங்களிலே அல்லது பங்கு கூட்டங்களிலே நீங்கள் வச்சிருக்கிற செய்தி நல்ல செய்தி. இந்த செய்தியை தூக்கி உள்ள வச்சிருக்கிறீங்க. ஆனா அந்த செய்தியை சொல்ல வரும்போது நீங்க வாழ்ற வாழ்க்கை முறை இருக்குங்க, அது எல்லாத்தையும் கெடுத்துரும். பின்னரசில் சிறியவர் ஆயிடுவோம். அந்தோணியார் பொங்கி நின்னதுனால திரும்பி நின்னாரு. கடல் இருந்தது, அவர் வாட்டுக்கு பேசினாரு, மீன்கள் வந்து கேட்டுக்கொண்டிருந்தன. நீங்கள் நற்செய்தியால் நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது எந்த தீமையும் உங்களுக்குள் இருந்து வராது. ஃபாதர், அப்ப பிள்ளைங்கள்லாம் அல்லது புருஷன், கணவன் அல்லது மனைவி, அப்ப நான் கோபப்படாம இருந்தோம்னா இந்த வீடு இன்னும் சீரழிஞ்சிருமே? அழியாது. ஆண்டவரால் நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தால், ஆண்டவரின் வாக்கு உங்களுக்குள் இருந்தால், உங்கள் காலடி இதோ இந்த விவிலியம் சொன்ன வார்த்தையில் போனால், 100 வயதில் அபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கவில்லையா? 100 வயது வரை இதோ யாக்கோபுவை தூக்கி ஆசீர்வாதம் கிடைத்த பிறகு ஓடினானே, ஓடென்று கடைசியில் ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்தானே. சென்ற இடத்தில் வளமையும் செழுமையுமாக யோசேப்புக்கு கடவுள் ஒரு வாக்கு கொடுத்தார், நீ உயர்வாய். கடைசியில் யோசேப்புக்கு என்னாச்சு? தூக்கி கிணத்துல போட்டான், எகிப்தில் கொண்டு போய் போட்டாங்க. கடைசியில் எகிப்தில் இருந்து எகிப்திற்கு இவர்கள் போய் அவன் காலில் விழவில்லையா? கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறும். இறை வார்த்தை உங்களுக்கு என்ன சொன்னதோ, உங்களுக்கு என்ன வாக்களித்ததோ அது நடந்தே தீரும். அந்த பட்டணமே வந்து அந்தோணியார் காலில் விழுந்தது. எப்போ? இந்த மீன்களுக்கு போதித்ததை பார்த்துவிட்டு. உங்கள் பொறுமை வெற்றி கொள்ளும், உங்கள் நிதானம் வெற்றி கொள்ளும், உங்கள் அமைதி வெற்றி கொள்ளும். இது கடவுளின் மீது சுமத்தப்பட்ட கடமை. நீங்கள் தோற்று போனால் கடவுளே தோற்று போனதாய் அர்த்தம். நீங்கள் நற்செய்திக்காக வாழுகிற பொழுது, நற்செய்தி உங்கள் வாழ்வாக இருந்தால் வெற்றி எப்போது என்பதை இறைவன் தீர்மானிப்பார். நீங்க நினைச்ச நேரத்தில் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வெற்றி பெறாமல் போக மாட்டீர்கள், உங்கள் வாழ்க்கை உயராமல் போகாது. இவ்வளவு நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வமாக இருந்தார். இப்போ பைபிள் ஃபுல்லாக வாசிக்கணும்னு சொல்லியாச்சு. பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கிறீங்களோ இல்லைங்களோ, இன்னைக்கு முதல் நாள் ஒரே நாளையில் சொல்லிட்டு போகல. திருப்பாடல்கள் 3 பாடல்கள் எல்லோரும் மனப்பாடமாக வைத்திருக்க வேண்டும். திருப்பாடல் 23, திருப்பாடல் 34, திருப்பாடல் 91. எனக்கு தெரியும் சாமி அப்படின்னு இப்போ கேட்டால் எப்படி ஒரு 10 பேர் கை தூக்குவீங்க? ஏன்னா இந்த பாடல்கள்லாம் எல்லாரும் மனப்பாடமாக வச்சிருக்கிறது. ஒவ்வொரு திருப்பாடலையும் அரை மணி நேரமாக வாசிக்க வேண்டும். அரை மணி நேரம் வாசித்தா தூக்கமெல்லாம் சாமி வரும். தியானித்து வாசிக்க வேண்டும். இதோ இந்த நாளில் நான் உங்களுக்கு இதை சொல்வதற்காகவே வந்திருக்கிறேன். விவிலியம் முழுவதையும் நீங்கள் தொடவில்லை என்றாலும் முதலில் ஆரம்பிக்க வேண்டிய புள்ளி திருப்பாடல்கள். 150 திருப்பாடல்களையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். வீட்டில் போனோடனே பைபிள் எடுங்க தயவு செய்து ப்ளீஸ். பைபிள் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, திருப்பாடல்கள் 150 இருக்கு. 4 வகையான பேனாவை கையில் வச்சுக்கோங்க, வாசித்துக்கிட்டே வாங்க. எந்த திருப்பாடலை வாசிக்கும் போது உள்ளத்துக்குள்ள அப்படியே இனிமையா இருக்கோ, ரொம்ப சுவையா இருக்கோ, பச்சை கலர்ல அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த திருப்பாடலை வாசிக்கிற பொழுது ஏய் இதை செய்யாத கவனமாறுன்னு சொல்லுதோ, சிகப்பு கலர்ல அண்டர்லைன் பண்ணிட்டு வாங்க. எந்த திருப்பாடலை வாசிக்கிற பொழுது அடடா இது எனக்கு ஆறுதலாய் இருக்கிறதே, துன்ப நேரத்தில் இதை நான் வாசித்தால் நன்றாக இருக்குமோ, கருப்பு கலர்ல அண்டர்லைன் பண்ணுங்க.
கொஞ்சம் அப்படியே எதமாக இருக்கலாம். நன்றி பாடல், புகழ் பாடல் அப்படின்லாம் நிறையா இருக்குது. அதையெல்லாம் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. 150 திருப்பாடலையும் வாசித்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முறை மனசில் கவலை வந்ததுன்னா முதல்ல பக்கத்து வீட்டில் போய் உளறி தீர்த்து கடைசியில் அது பெரிய சண்டையா வெட்டுக்குத்தில் போய் முடியாம மாதிரி இந்த திருப்பாடலில் எதெல்லாம் கருப்பு கலரில் கோடு போட்டிருந்தீங்களோ அதை வாசிங்க. உங்களுக்கு ஆறுதலை ஆண்டவர் முதலே தந்துடுவார். நீங்கள் எப்போதெல்லாம் கோபப்பட்டு கொந்தளித்து எழுகிறீர்களோ பச்சை கலரில் உள்ளதெல்லாம் வாசிங்க. உங்களை ஆண்டவர் சமாதானப்படுத்தி விடுவார். எப்போதெல்லாம் தீமையோ என்று சந்தேகம் வருகிறதோ, யாரோ ஒருவர் உங்களை ஒரு காரியம் செய்ய சொல்லுகிறார், அந்த காரியம் தப்போ என்று சிறு சந்தேகம் வந்தால் கூட சிவப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் வாசிங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசி தூய் ஆவியை அனுப்பி விடுவார். எனவே 150 திருப்பாடல்களில் வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். 3 திருப்பாடல்கள் சொல்லியிருக்கிறேன். அது தவிர இந்த சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, இளைய குட்டீஸ் கவனிச்சுக்க. உனக்கு 15 வயசு முடிய முன்ன, நல்ல வேளை எனக்கு 15 வயசு முடிஞ்சிடுது, நான் தப்பிச்சேன்டா சாமி அப்படின்னு 15 வயசுக்கு மேலே இருக்க ஆட்கள் சொல்லிடுறோம். 15 வயசு முடிய முன்ன உங்கள் குழந்தைகள் நல்லா கவனிங்க. சீராக்கின் ஞானம், சாலமோனின் ஞானம், பழமொழி ஆகமம், சபை உரையாளர் புத்தகம், இந்த 4ஐயும் ஒரு 10 தடவையாவது வாசித்தரணும். இந்த 4ஐயும் 10 தடவையாவது வாசித்தரணும். அப்புறம் மற்ற பகுதிகளெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இப்படிப்பட்ட இந்த இறை வார்த்தையை வாசிப்பதிலும் வாழ்வதிலும் ஆர்வம் கொண்டிருந்த அந்தோணியாரின் பிள்ளைகள் என்பதால் நான் உங்களை நம்பி செல்லுகிறேன். ஆர்வத்தோடு வாழுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். நீ இனி தனி ஆள் அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் பிள்ளைகள். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் உள் வாங்கிட்டீங்கன்னா அந்தோணியார் இன்று வரை கம்பீரமாய் வாழ்வது போல உங்கள் குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் வாழும். உங்கள் வாழ்வு உயர்ந்தே நிற்குமே தவிர ஒரு நாளும் இறங்காது. பவுல் சொன்ன அதே அமைதி, அதே நிம்மதி, அதே சந்தோஷம், அதே ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களில் நிறைந்து நிறைந்து பொங்கும். சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை, வாக்குவாதங்கள் இல்லை, அடிதடிகள் இல்லை, கடன் இல்லை, நோய் இல்லை. நோய் கிடையவே கிடையாது. இதுக்கு நான் கேரண்டி. இல்லைன்னா நம்முடைய யூடியூப்பில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபாதர் நீங்கள் சொன்னீங்க 6 மாதமாக நான் நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எனக்கு என்னமும் நடக்கலையே ஏன்னு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நான் செய்கிறேன், நின்று சொல்லுகிறேன். இந்த இறை வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையினால், இந்த இறை வார்த்தையின் மீது இருக்கின்ற ஆழமான நம்பிக்கையினால், இதை வாழ்ந்த அந்தோணியாரின் வாழ்வின் எடுத்துக்காட்டால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நற்செய்தியை உங்களுக்குள் தீவிரமாய் நிரப்பிக் கொள்ளுங்கள். இருண்ட வாழ்க்கை உங்களை தீண்டாது வெளிச்சத்தின் வாழ்க்கையாய், ஒளியின் வாழ்க்கையாய் இறுதி வரை நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். அந்தோணியார் பிறந்த ஆண்டு நமக்கு தெரியும். இதோ 1100. அந்த 1100கள் என்பது எப்படிப்பட்டது, அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம், 1100கள் என்பது எப்படிப்பட்டது? திருச்சபையிலே ஒரு குழப்பமான காலகட்டம். எதை வாழ்வது, எதை கடைபிடிப்பது, எப்படி இருப்பது, இன்றைக்கு இருக்கிற அதே சூழல் தான். எதை வாழ்வது, எதை கடைபிடிப்பது? இதோ யார் பின்னால் போனால் வாழ்வு நிறைவடையும், எதை செய்தால் வாழ்வில் அருள் கிடைக்கும், எந்த நாட்டிற்கு போனால் பணம் சம்பாதிக்கலாம், எந்த வேலைக்கு போனால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், எப்படிப்பட்ட வீடு கட்டுவது, எப்படிப்பட்ட செல்போன் வாங்குவது, ஒரே குழப்பம். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அப்படி ஒரு குழப்பத்திற்கு வழியே கிடையாது. ஏன் வழி கிடையாது? வெள்ளிக்கிழமை ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒளியும் ஒளியும் அப்படின்னு ஒரு 10 சினிமா பாட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஊரே காவல் காத்து தவம் இருந்து அப்போ அதை கேட்கலாம், அவ்வளவுதான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை டிவிகளே படம் போட்டார்கள் என்றால் அந்த படத்தை மட்டும் நீங்கள் பார்க்கலாம், அவ்வளவுதான். எந்த படம் பார்க்கணுங்கிற சாய்ஸ் உங்களுக்கு கிடையாது. கையில் ரிமோட்டை வச்சு இப்படியே அனுப்பிக்கிட்டு இருக்கிறது, இல்லை ரிமோட்டை பிடிச்சி மாற்றி மாற்றி சண்டை போடுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அங்கேருந்து தீர்மானித்து ஒரு படம் போடுவான், அதுக்கிடையில் 1000 விளம்பரம் போடுவான். ஆனால் அத்தனை விளம்பரத்தையும் உட்கார்ந்து கேட்டுட்டு படம் பார்க்கணும். அதுதான் உங்களுடைய தலையெழுத்து. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆனால் இன்று அப்படி அல்ல. ஒரு திரைப்படத்தில் மட்டுமல்ல, படிக்க போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த ஸ்கூல் மட்டும்தான், இவ்வளவுதான் படிக்க முடியும். அந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னென்ன படிப்பு தான் உண்டு, அதை மட்டும்தான் நீங்கள் படிக்க முடியும். இங்கே இன்னென்ன வேலை தான் உண்டு, அதை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். வேலை, படிப்பு,
வீடு கட்டுவது, பணம் சம்பாதிப்பது, உயர்வது, வாழ்வது. ஏன் மருத்துவம் 2 ஆஸ்பத்திரி இருக்கும், இது அல்லது அது, அவ்வளவுதான் நீங்கள் போக முடியும். அவங்க சொன்னது தான் உங்களுக்கு வைத்தியம். ஆனால் இன்று யோசித்து பாருங்கள், வாழ்க்கையிலே சாய்ஸ் அதிகம், பொருள் மிகுந்து இருக்கிறது. பொருள் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். வீட்டுக்குள் இருந்து கொண்டே கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். வீட்டுக்குள் இருந்து கொண்டே தியேட்டருக்கு போகணும், வெளியில் போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் எத்தகைய திரைப்படமும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். விடிய விடிய பாட்டு கேட்கலாம். உங்களுக்கு விருப்பமான செய்திகளை மட்டும் நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். நீங்கள் என்னவும் செய்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த 1000 தொடங்கி 1100, 1200 காலகட்டம். வளமையும் செழுமையும் நிறைந்திருந்த ஒரு காலகட்டம். இந்த பூமி பந்திலே இதோ உயரத்தில் இருந்த ஒரு காலகட்டம். இப்போ நகைகள்லாம் போடுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் கீழடி தோண்டும் போது கண்டுபிடிக்கிறான், தங்கம் காதில் இருப்பது அப்படியே இருக்கிறது. ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள், மதுரைக்கு பக்கத்தில் கீழடியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி தங்க நகை செய்கின்ற ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கிறது. எப்போது இது காணாமல் போனது என்றே மனிதனுக்கு தெரியல. ஏன்னா புதுசாக கண்டுபிடிக்கிறான். இரும்பை கண்டுபிடித்து 800 ஆண்டுகள் தான் ஆயிற்றுன்னு சொல்றான். ஆனால் இரும்பை பற்றிய பயன்பாடு மண்ணை தோண்டி எடுக்கிற பொழுது 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பால் செய்த கத்தி, இரும்பால் செய்த பொருட்கள் கிடைக்கிறது. அப்போ மனுஷனுக்கு என்ன வியப்பு, ஆச்சரியம்னா, எப்பண்டா என்னடா வச்சிருந்தீங்க, எப்படிடா காணாம போச்சு. எனவே ஏதோ நாம் வறுமையிலேயே பிறந்து வறுமையிலேயே வாழ்ந்தோம் என்பதல்ல உலகம். உலகம் என்பது இப்படி சுற்றி கொண்டே இருக்கிறது. பாருங்கள், இந்த வாழ்வு முறை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையிலே பாருங்கள், பெரிய பெரிய குடும்பங்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் சீரழிந்து நிற்கிறார்கள். ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்ட கூட்டம் இன்றைக்கு வாழ்க்கையிலே உயர்ந்து நிற்கிறது. அது பணமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வாழ்வியல் தரமாக இருக்கட்டும், அல்லது ஆசீர்வாதத்தின் வாழ்வாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் சரி, நமது கண்முன்னாலே வாழ்ந்து அழிந்த குடும்பங்களும் இருக்கிறது, வீழ்ந்து கிடந்து எழுந்த குடும்பங்களும் இருக்கிறது. இது வரலாற்றுக்கும் பொருந்தும். எனவே அந்தோணியாரின் காலகட்டம் உங்களுக்கு புரியவில்லை என்றால், அந்தோணியார் என்னையா பெருசாக செஞ்சிட்டாரு? 36 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார். கொஞ்ச நாள் ஜாமியாராக இருந்தார். ஊராக போய் போதிச்சிருக்கிறாரு. இதில் என்ன பெரிய பெருமை பண்ணுறதுக்கு இருக்குது? இன்னைக்கு அவர் பெயரால் புதுமை நடக்கு, அது ரைட்டு. இன்னைக்கு அந்தோணியாரை பற்றி நம்ம எதுவும் பேச முடியுமா? அவர் சென்ற இடம், அவரது உருவம் இருக்கிற இடம், அவரது பெயர் சொன்ன இடத்திலெல்லாம் புதுமை நடக்கிறது. அந்தோணியாரை இன்று நடக்கிற புதுமைக்காக நாம் வணங்கி கொண்டிருக்கிறோமா? அவருடைய வாழ்க்கைக்காக வணங்கி கொண்டிருக்கிறோமா? அவர் புனிதர் என்று பட்டம் பெற்றது இன்று நடக்கிற புதுமைக்காகவா? வாழும் போதே அவர் செய்த சாதனைக்காகவா? வாழும் போதே இந்த உலகத்தில் இருக்கிற 36 ஆண்டுகளுக்குள் செய்ய வேண்டியதை செய்து, வாழ வேண்டியதை வாழ்ந்து உயர்ந்து நின்றார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, எனவேதான் சொல்லுகிறோம், நன்னா கழியாத நல்லவரே, தப்பறை கொள்கைகளை இதோ சம்பட்டி போல அடித்தவரே, பசாசுகளை மிரட்டி விரட்டியவரே. அவருடைய நவநாள் அப்படியே வாசித்து பாருங்க. கோடி கோடி அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறவரே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே அந்த காலகட்டம் வளமையும் செழுமையும் நிறைந்த காலகட்டம். எனவே திருச்சபை சொல்கின்ற கோட்பாடுகளை, திருச்சபை கொடுத்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள் பிரிந்தார்கள். 1800களில் பிரிந்த இந்த மார்ட்டின் லூத்தரின் காலகட்டத்தில் பிரிந்த இந்த புராட்டஸ்டன்டிசம் என்று சொல்லப்படுகிற எதிர்ப்பாளர்கள் தான் முதலில் பிரிந்தவர்கள் என்று இல்லை. திருச்சபையின் வரலாற்றில் 1000வது ஆண்டுகளில் இதோ இந்த மேலை திருச்சபை, கீழை திருச்சபை என்று ஒரு பிளவு ஏற்படுகிறது பாருங்கள். அப்போது ஒரு பெரிய குழப்பம். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்தோணியார் வருகிறார்.